தமிழ் நிலப்பரப்பில் இருந்தே இரும்பின் காலம் தொடங்கியது என மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை உலகுக்கு அறிவிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற தொல்லியல் துறை சார்ந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது சுமார் 39 கோடி ரூபாய் மதிப்பில் அமைய உள்ள கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழாபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றிற்கு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். முன்னதாக இரும்பின் தொன்மை என்ற நூலை அவர் வெளியிட்டார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகப்படுத்த விட்டது என தெரிவித்தார். அறிஞர் பெருமக்கள் அனைவரும் ஒன்று சேர தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு தொல்லியல் துறையின் ஆய்வு முன்னெடுப்புகளையும் வெகுவாக பாராட்டி இருப்பதாக அவர் கூறினார். இது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கிடைத்த பெருமை என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு. இந்திய நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகுக்கே மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருக்கு இரும்பு தொழில்நுட்பம் தமிழ் நிலத்தில் அறிமுகமாயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாய்வுகள் மூலம் அண்மையில் கிடைக்கப்பெற்ற கால கணக்கீடுகள் இரும்பு அறிமுகமான காலத்தை கிமு 4000 ஆண்டின் முற்பகுதிக்கு கொண்டு சென்றிருக்கு. தென்னிந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இரும்பு அறிமுகமாகிருக்கும்னு உறுதியாக சொல்லலாம். இது ஆய்வு முடிவுகளாகவே நான் அறிவிக்கிறேன். அண்மை கால அகழ்வாய்வு முடிவுகள் வாயிலா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்பை பிரித்து எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். அதாவது 5300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் நிலப்பரப்பில் இரும்பு அறிமுகப்படுத்தப்பட்டிருப்பதை அறிவியல் அடிப்படையில் நிறுவி இருக்கிறோம்னு மற்றற்ற மகிழ்ச்சியோடு உலகுக்கு நான் அறிவிக்கிறேன்.